வணக்கம். 10,000 மைல் பயணம். எழுதியவர் வே. இறையன்பு. எகிரி குதிக்கும் தக்காளி. பாகம் 15. யான் இங் அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற கியூ நாட்டு அமைச்சர் சூன்ற நாட்டுக்கு தூதராக போனார். சூ நாட்டு அரசர் தன்னோட புத்திசாலித்தனத்தை தானே ரசிக்கிற ஒரு நார்சீக ரகத்தை சேர்ந்தவர். இவர் எப்படியாவது யான் இங்கை அவமானப்படுத்தணுன்ட்டு நினச்சார். அவரை விருந்துக்கு அழைச்சார். விருந்து நேரத்தில் அவரோட சிப்பாய்கள்லாம் ஒரு ஆளை கூட்டிகிட்டு விருந்து மண்டபத்துக்கு இழுத்துட்டு வந்தாங்க. இவர் என்ன தவறு செஞ்சாருன்னு அந்த மன்னர் வந்து கேட்டார். அதற்கு அந்த சிப்பாய்ங்களாம், இவன் கியூ நாட்டை சேர்ந்தவன், திருடும் பொழுது பிடிப்பட்டான்னு சொன்னாங்க. உடனே மன்னன் யானிங்க அர்த்தபுஷ்டியோட பார்த்தார். உங்கள் நாட்டு மக்கள் திருடர்களா அப்படின்னு கேட்டார். அதற்கு யானிங் தன்னோட இருக்கையிலேருந்து எழுந்து மரியாதையோட, குவாய் நதிக்கு தெற்கு பக்கம் இருக்கிற ஆரஞ்சு மரங்கள்லாம் ரொம்ப சுவையான பழங்களை தருவதாகவும், வடக்கில் இருக்கிற மரங்கள்லாம் புளிக்கிற பழங்களை தருவதாகவும் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரே மாதிரியான ரகங்களை சார்ந்தவையும் அப்படி வேறுபட்ட கனிகளை தருகின்றனன்னு சொன்னால் அதுக்கு காரணம் அது வளர்கிற மண் தான். கியூ நாட்டில் இருக்கிற வர திருடாத மக்கள் சூ நாட்டுக்கு வந்தால் திருடுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணம் உங்கள் நாட்டின் சூழல் தானே என்று கேட்டார். மன்னர் அவமானப்படுத்த நினைத்து தானே அவமானப்பட்டு போனார். மரங்கள் மாத்திரமல்ல, மனிதர்களும் வளர்கிற இடத்தால் வளம் பெறாங்கன்றது உண்மை. ஆனால் இதே நேரத்தில் அவங்க மேற்கொள்கிற பயணங்களும் சந்திக்கிற பயணங்களும் அவங்கள பதப்படுத்துகிற முக்கிய காரணிகளாக இருக்குது. இன்றைக்கி நம்மளோட உணவில் முக்கிய பங்கு வகிப்பது தக்காளி. தக்காளி விலையேறினா அது தலைப்புச் செய்தி. சில நேரங்களில் தடால்னு விழுந்து விவசாயிகளோட அறுவடை செய்வதற்கு பதிலாக வயல்லையே உழுது விடுற சம்பவங்களும் உண்டு. தக்காளி ஒன்றும் இந்தியாவிற்கே சொந்தமான பயிரெலாம் இல்லை. 16ஆம் நூற்றாண்டு வரை தக்காளியை பற்றி தமிழர்களுக்கு ஒன்றும் தெரியாது. சங்க இலக்கியங்களில் அதை பற்றி எந்த குறிப்பும் இல்லை. அந்நிய பயணங்களால் பரவிய பயிர் தான் தக்காளி. இதை முதல்ல சாப்பிட்றதுக்கே ஐரோப்பாவில் பயப்பட்டாங்க. இது ஒரு அழகு செடியாகவே இருந்தது. அது ஒரு விஷ நிறைந்த செடின்னு கருதியதற்கு காரணம் அதை ஓநாய் பழம்னு தவறாக மொழிபெயர்த்து தான். தக்காளியோடு தொடர்புடைய குடும்ப செடிகள் சிலவற்றுக்கு விஷத்தன்மை இருந்தது. பெல்லடோனா என்ற ஒரு செடியும் இந்த வகையை சார்ந்தது. பெல்லடோனானா அழகிய பெண்ணுன்னு பொருள். அதோட சாறை எடுத்து பெண்கள் கண்களில் உள்ள பாப்பால பிழிஞ்சுக்குவாங்க. பாப்பா விரிகிற பொழுது கண்கள் கவர்ச்சிகரமாக தெரியும். இன்னைக்கு கூட ஒரு பெண் நம் மீது விருப்பம் கொண்டவளான்றதை அறியறதுக்கு அந்த பாப்பா விரிவதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். பெண்களை மாடலாக உபயோகப்படுத்தும் பல விளம்பரங்களில் அவங்க பாப்பாவை விரிய செய்து பிறகு படம் பிடிக்கிறது வழக்கம். அந்த செடியை பற்றி ஜெர்மன் நாட்டில் மாய தோற்றங்களை உருவாக்குவதாக நம்பிக்கை இருந்தது. இதனால் அவங்க அதை சூனிய கலையோடு தொடர்பு படுத்தினாங்க. வெகு காலம் அமெரிக்காவிற்கு பயணம் செய்த காட்டஸ் என்றவர் அங்கே விளையிற தக்காளியை கண்டுபிடிச்சு அதோட விதைகளை ஸ்பெயின் நாட்டுக்கு கொண்டு வந்தார். அப்போது அது ஒரு அழகு செடி மட்டுமே. ஸ்பெயின்லேயும் இத்தாலியிலையும் அதை மஞ்சள் ஆப்பிள்னு கூப்பிட்டாங்க. அப்போது அது மஞ்சள் நிறத்தில் தான் இருந்தது. இத்தாலியில் தென் அமெரிக்காவுக்கு பிறகு தக்காளியை பயிரிட்டாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் இதனை காதல் ஆப்பிள் அப்படின்னு அழைச்சாங்க. காரணம் அதற்கு பாலுறவை தூண்டும் தன்மை இருப்பதாக நம்பினாங்க. பிரான்ஸ் நாட்டில் தக்காளி இத்தாலியின் வழியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. பிரெஞ்சு புரட்சியின் பொழுது அதன் சிவப்பு நிறத்தால் சமையலின் அடையாளமாக மாறிப்போச்சு. மத்திய கிழக்கு பகுதியில் ஜான் பார்க்கர் பிரிட்டிஷ் கன்சல் மூலமாக தக்காளி பரவுச்சு. கரிபியன் வாயிலாக வட அமெரிக்காவில் அது பயிரிடப்பட்டது. தாமஸ் ஜெபர்சன் பாரிஸுக்கு போனப்போ தக்காளியை சுவைத்து சாப்பிட்ட பிறகு அதோட விதைகளை அமெரிக்காவுக்கு அனுப்பினார். தக்காளியை சாப்பிட வைக்க அமெரிக்காவில் சேலம் பகுதியை சார்ந்த ராபர்ட் கிப்பன் ஜான்சன்றவர் மிகப்பெரிய ஸ்டண்ட் காட்சியை நிகழ்த்தினார். இந்த சேலம் அமெரிக்காவில் இருக்கிறது. இவர் மக்களை எல்லாம் அழைச்சி அந்த விஷப்பழத்தை தான் சாப்பிட போவதாக அறிவித்தார். கூட நிறைய இருந்த தக்காளியை அவங்க முன்வைத்து அதை சாப்பிட தொடங்கினார். நூற்றுக்கணக்கில் மக்கள் அவரை சுற்றி குவிஞ்சாங்க. சாப்பிடாதே, ரத்தம் அமிலமாகிவிடன்னு ஏகப்பட்ட எச்சரிக்கை குரல்கள். அவர் வாயிலும் மூக்கிலும் நுர வரப்போகுது என்று அவருடைய சொந்த மருத்துவரே கூக்குரல் கொடுத்தார். மூளை காய்ச்சல் வரும் அப்படின்லாம் பயமுறுத்தப்பட்டது. ஆனால் அவர் கூடையில் இருந்த அத்தனை தக்காளியும் சாப்பிட்டு முடித்தார். அதற்கு பிறகும் உயிரோடு இருந்ததை பார்த்தப்ப தான் தக்காளியை சாப்பிடலான்ற நம்பிக்கை அமெரிக்கர்களுக்கு வந்துச்சு. இன்னைக்கு அமெரிக்கர்கள் ஆண்டு ஒன்றுக்கு 80 பவுண்ட் அளவுக்கு தக்காளி சாப்பிட்றாங்க. அது ஜாம், கெச்சப் என்று பலவித ரூபத்தில் உள்ள தள்ளுறாங்க. அமெரிக்காவில் இப்படி. இங்கிலாந்தில் 1590 வரை தக்காளி பயிரிடப்படலை. ஆனால் அங்கு 18ஆம் நூற்றாண்டின் நடுவிலேயே தக்காளி பிரபலமாக இருந்தது. விக்டோரியா காலத்தில் பெரிய அளவு இது பயிரிடப்பட்டது. ஸ்பெயின், ஹாலண்ட் ஆகிய நாடுகளிலிருந்து அதிக அளவில் தக்காளி இறக்குமதியானது. இதனால் இங்கிலாந்து தக்காளி மார்க்கெட் பெருமளவு சரிந்தது. ஈரானில் துருக்கி, ஆர்மேனியா வழியாகவும் காஜர் அரச குடும்பம் அடிக்கடி பிரான்ஸ் போனதாலேயும் தக்காளி பரவுச்சு.
தக்காளியில் சூப் தயாரிக்கலான்ற எண்ணத்தை முன்வைத்தார் ஜோசப் கேம்பல். இவர் 1897 தக்காளியையும் தண்ணீரையும் கொதிக்க வைத்து டின்களில் பேக் செய்து தக்காளி சூப்பை பிரபலப்படுத்தினார். தக்காளி காயா பழமான்ற பெரிய விவாதம் கூட ஒரு சமயம் அமெரிக்காவில் நடந்துச்சு. அமெரிக்க ஐக்கிய காங்கிரஸ் இறக்குமதி செய்கிற காய்கறிகளுக்கு 10% வரி விதிச்சது. தக்காளியை இறக்குமதி செய்த ஒருவர் ஜான் நிக்ஸ். இவர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனார். தக்காளி பழந்தான்றது இவருடைய வாதம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சமைத்து உண்கிற விதத்தினால் இது காய்கறி அப்படின்னு சொன்னார். இதனால் தக்காளிக்கு வரி போடப்பட்டது. தக்காளி முதல்ல எங்கே உதயமானதுன்ற கேள்வி வெகுகாலம் இருந்துச்சு. ரஷ்ய விஞ்ஞானி வேவிலோன்றவர் ஒரு பயிர் எங்கே ஆரம்பமானதுன்றதை கண்டுபிடிக்க ஒரு யுக்தியை சொன்னார். எந்த இடத்துல ஒரு பயிரோட அதிகபட்ச வேறுபாடு காணப்படுகிறதோ அங்கு தான் அது முதல்ல தோன்றி இருக்கணும்னு சொல்லிட்டு அவரோட வாதம். அந்த வகையில் பார்த்தா தென் அமெரிக்காவில் உள்ள பெரு நாட்டில் தான் 8 விதமான காட்டு தக்காளி செடிகள் காணப்படுது. பொதுவாகவே காட்டுப்பயிர்கள் ஜீன் வேறுபாட்டினால சில பழங்கள் சிவப்பாகவும் சாப்பிடும் வகையிலும் இருக்கும். இதை தேடி கண்டுபிடிச்சு மனிதர்கள் சாப்பிடுவாங்க. அவர்கள் உணவு குழாயில் நுழைந்து வெளியே வந்து அவை முளைக்க ஆரம்பிக்கும். அப்போது சாப்பிடுகின்ற பழங்களை தரும் பயிர் வகை உண்டாகும். இப்படி முக்கால்வாசி பயிர்கள் மனிதனின் கழிப்பறையில் தான் உதவமாயின என்பது உண்மை. மத்திய அமெரிக்காவை சார்ந்த ஆஸ்டெக்ஸ் இவற்றை பெரிய அளவில் பயிரிட்டாங்க. கிபி 700 இவங்க இதை பயிரிட விவரம் கிடைச்சிருக்கு. கிசிமோட்டால் என்பது அவர்கள் மொழியில் தக்காளிக்கு பெயர். அதுதான் டொமேட்டோ என்று மருவியது. 1858 உலகமெங்கும் பிரசித்தமான பயிராக தக்காளி திகழ ஆரம்பிச்சுது. பூயிஸ்ட் என்கிற விதை வியாபாரி குறுகிய காலத்தில் தக்காளியைப் போல வேறு எந்த பயிரும் பிரபலமாகலன்னு குறிப்பிட்டார். தக்காளியால் கடனாளி ஒருவர் தலை தப்பிய சம்பவமும் நடந்துச்சு. மேற்கு வர்ஜீனியா மாநிலத்தை சார்ந்த சார்லின்றவர் ரேடியேட்டர் ரிப்பேர் கடை ஒன்று வச்சுருந்தார். இது பெரும் நஷ்டத்தில் போயிடுச்சு. அவர் தன்கிட்ட இருந்த 4 பெரிய சைஸ் தக்காளி செடிகளை தொடர்ந்து ஒன்றுக்கொன்று மகரந்த சேர்க்க நிகழ்வித்து 2 பவுண்ட் சைஸ் உள்ள பழங்களை தருகிற புதிய ரகங்களை தயார் செஞ்சார். ஒவ்வொரு பயிரையும் $1 விட்டுறாரு. 4 ஆண்டுகளில் அடகு வைத்த விட்ட மீட்டார். தக்காளியால் தலை நிமிர்ந்தவர் இவர். போலந்து நாட்டை சேர்ந்த ஒரு விவசாயி தபால் தலையின் பின்பக்கம் விதைகளை ஒட்டி அமெரிக்காவுக்கு தக்காளி விதையை கடத்திய சம்பவமும் நடந்துச்சு. இன்னைக்கு உலகில் அதிகளவு தக்காளி உற்பத்தி செய்யும் நாடுகள் அமெரிக்கா, சீனா, துருக்கி, இத்தாலி, பிறகு இந்தியா. போர்த்துகீசியர்கள் தான் இந்தியாவுக்கு தக்காளி அறிமுகப்படுத்தினாங்க. கடந்த 60 ஆண்டுகளில் இந்த அளவுக்கு தக்காளி பிரபலமானது. இன்று இந்திய தயாரிப்பான தக்காளி சட்னி முதல் இத்தாலிய பீஸா வரை தக்காளியின் ஆதிக்கம். இன்று தக்காளி சாஸ் இல்லாமல் பீஸாவை கற்பனை செய்து பார்க்க முடியாது. நாஃபில்ஸ் என்ற இடத்துல 1880 பீஸா முதல்ல தயாரிக்கப்பட்டது. அங்கிருந்த ஒரு உணவு விடுதிக்கு சொந்தமானவர் மார்கரெட் ராணி வருகையொட்டி இத்தாலிய கொடியின் நிறங்களை குறிக்கிற வகையில் ஒரு உணவுப் பொருளை தயாரித்தார். சிவப்பு, பச்சை, வெள்ளை ஆகிய 3 நிறங்களை கொண்டது அவர்கள் தேசிய கொடி. சிவப்புக்கு தக்காளி சாஸ், வெள்ளைக்கு சீஸ், பச்சைக்கு துளசி துருவல் என்று அவர் வடிவமைத்த அந்த உணவே பீஸா என்று வடிவம் பெற்றது. 1994 காலின் என்றவர் புதிய ரக தக்காளியை அறிமுகப்படுத்தினார். இது அதிக நாட்கள் வைத்தாலும் அழுகி போகாத ரகம். ஆனால் பெரிய அளவில் அது விற்பனையாகாமல் 1997 இது முடங்கி போனது. கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் சதுர வடிவமான தக்காளி ரகம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. எப்போதுமே இருப்பதிலிருந்து சற்று வித்தியாசமான ஒன்றை கண்டுபிடிப்பதும் அதை மக்கள் ஆர்வத்தோடு வாங்குவதும் இயல்புதான். மனிதமனமே மாற்றத்தை விரும்புகிறது தானே. தக்காளியை சாப்பிட்றது மார்பக புற்றுநோய்க்கும் தலை மற்றும் கழுத்து புற்றுநோய்க்கும் நல்ல மருந்துன்னு நம்பப்படுது. உருக்குலையும் வியாதிகளுக்கு இது ஒரு நல்ல மருந்துன்னு கூறப்படுகிறது. தக்காளியில் P3 பொருள் இருப்பதாகவும் இது இதய நோய், பக்கவாதம் ஆகியவற்றை தவிர்ப்பதாகவும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. தக்காளியில் விட்டமின் AC சத்துக்கள் அதிகம். தக்காளி சாப்பிட்டா சிறுநீரகத்தில் கல் ஏற்படும்ன்றது இன்னும் நிரூபிக்கப்படாத தகவல். இது தக்காளி விவசாயிகள் தலையில் கல் போடும் விஷய சமாச்சாரம். நம்மூர் தீவுத்திடலில் அண்மையில் நடத்திய வாழை திருவிழாவைப் போல ஸ்பெயின் நாட்டில் ஃபுனோல் என்ற இடத்துல தக்காளி திருவிழா ஒன்று ஆண்டுதோறும் நடத்தப்படுவதுண்டு. மக்கள் ஒன்று கூடி தக்காளியால் அடித்து கொண்டு மகிழ்ச்சி அடைவாங்க. 2007 ஆகஸ்ட் 30 40,000க்கும் மேற்பட்ட ஸ்பெயின் நாட்டவர்கள் கூடி 1,15,000 கிலோ அளவுக்கு தக்காளியை தூக்கி எறிந்து சந்தோஷப்பட்டிருக்காங்க. இதில் நிறைய சுற்றுலா பயணிகளும் கலந்துட்டு வெற்று மார்பை வீரமாக காட்டி மகிழ்ச்சி அடைவாங்க. நம்ம ஊர்லேயும் போராட்டங்களின் பொழுது தக்காளி அடிப்பதும் அழுகிய முட்டையை அடிப்பதும் போன்றவை நடப்பது உண்டு. இப்போலாம் முட்டையை லேசாக நினச்சி கொள்ள முடியாது. அது ஆசிட் முட்டையா என்பது அடிப்பவருக்கு தான் தெரியும். மேடையில் மிக மோசமாக பாடகர்கள் மீது அழுகிய தக்காளியை வீசுவது எல்லா நாடுகள்லேயும் உண்டு.
சில நாடுகளின் சின்னமே தக்காளி. மெக்சிகோ நாட்டில் சினலோவான்ற மாநிலத்தின் சின்னம் தக்காளி தான். ஒஹியோவின் அரசு குளிர்பானம் தக்காளி ஜூஸ் தான். உலகத்தில் இதுவரை உற்பத்தியான மிகப்பெரிய தக்காளியின் பெயர் டெலிசியாஸ். அதன் எடை 3.5 கிலோ. 1986 ஆண்டு உக்லஹோமா என்ற இடத்துல அது விளைஞ்சது. இதுவரை பயிரான உயரமான தக்காளி செடி 65 அடி. இது இங்கிலாந்தில் இருந்தது. இந்தியாவில் தக்காளி அதிகமாக விளையிற மாநிலம் உத்தரப்பிரதேசம். தக்காளி விலை சாம்ராஜ்யங்களே நடுங்க வைக்கும் அளவு அபாயம் கொண்டதாக மாறியது பயணங்களால் ஏற்பட்ட பாதிப்பு தான். நன்றி, வணக்கம். நாளை பார்க்கலாம்.